நீ என்றென்றும் இருமுடி வாழ்கே. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். நான் எப்பொழுது ஓடி வந்து பார்த்தாலும் அன்று வளர்ந்த சென்ற அவரை போல் பூத்துக் குழுவும் முகம் இன்று வட்டத்தோடு இருக்கின்றாயே, என்ன காரணம் பார்வதா? சுவாமி, என்ன காரணம் என்று கேட்கிறீர்களே சுவாமி? உண்மைதான் சுவாமி, தினதோறும் உங்களை பார்த்துவிட்டு நீங்கள் எங்கே செல்வது வழக்கம்? உன்னை மன்னித்து விட்ட பிறகு நான் எங்கே செல்ல போகிறேன்? படியளக்க வேண்டும். ஆகையினால் படியளப்பதற்காக சென்று படி அளப்பதற்கு செல்வீர்கள். உண்மைதான். அந்த படி அளப்பதில் நான் எனக்கு இப்பொழுது சந்தேகம் ஏற்பட்டு விட்டது சுவாமி. பார்வதா, நான் படியளப்பது உனக்கு சந்தேகம்? உண்மைதான் சுவாமி. பார்வதா, அப்படி எதாவது சந்தேகம் இருக்கின்றது சுவாமி. சுவாமி, நீங்கள் தினந்தோறும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி அளந்தீர்களா அளக்கவில்லையா என்றுதான் இப்பொழுது எனக்கு சந்தேகம். நான் படி அளக்கிறதா அளக்கவில்லை என்பது ஒரு சந்தேகமா? அனைத்து ஜீவராசிகளுக்கும் குறை என்பதே இல்லாமல் படி அளந்து விட்டுதான் வருகின்றேன். படி அளக்கவில்லை பார்வதா வருகின்றேன். படி அளக்கவில்லை பார்வதா வருகின்றேன். படி அளந்தவன் இந்த ஈஸ்வரன் இந்த சக்தியாகும். விதி வலியது. இந்த பார்வாயனுக்கு முடியாடுகின்றது. சரி, அது எப்படி கூறுகின்றாய்? சுவாமி, எப்படி கூறுகின்றேன் சுவாமி? இதை பார்த்தீர்களா? என் கரத்திலே ஒரு வெள்ளி பேழை வைத்திருக்கின்றேன். இந்த வெள்ளி பேழையிலே ஒரு சிறிய ஜீவனையே அடைத்து வைத்திருக்கின்றேன். ஒரு நொடி கூட என் கரத்தை விட்டு அகலாத வெள்ளி பேழையில் ஒரு சிறிய ஜீவனை அடைத்து வைத்திருக்கின்றேன். அந்த சிறிய ஜீவனுக்கும் நீங்கள் படி அளந்தீர்களா அல்லது அழைக்கவில்லையா என்றுதான் இப்போது எனக்கு சந்தேகமே ஏற்பட்டிருக்கிறது. உன் கரத்திலே ஒரு வெள்ளி பேழை வைத்திருக்கிறாய். அந்த பேழைக்கு ஒரு சிறிய ஜீவனை எடுத்து வைத்திருக்கின்றாய். அந்த சிறிய ஜீவனுக்கும் நான் படி அளந்தேனா அளக்கவில்லையா என்பதுதான் சந்தேகமே. கல்லில் இருக்கும் தேரைக்கும் கரிவில் இருக்கும் சிசுவிற்கும் ஈக்கடி 84,000 ஜீவராசிகளுக்கும் பொறி என்பதே இல்லாமல் படி அளக்கின்றேன். அப்படி என்றால் அந்த சிறிய ஜீவனுக்கு படி அளக்க மாட்டேனா? உனது சந்தேகம் தீர வேண்டுமானால் அந்த பேழையை திறந்து பார்த்தா தெரியும் அல்லவா? சந்தேகம் தீர வேண்டும் என்றால் இந்த பேழையை திறந்து பார்த்தால் தெரியும் அல்லவா? இப்பொழுது உங்கள் கண் முன்பாக இந்த பேழையை நான் திறந்து பார்க்கின்றேன். சுமை எப்போது ஆரம்பத்தோடு பேசுகிறாயோ உன்னை காட்டிலும் இந்த சிவமே சிறிய தவறு ஒன்று செய்தது இளையாட்டிலும் நீங்கள் உயர்ந்தவர் என்று இருக்கிறீர்களா சுவாமி? இந்த சிவனை காட்டிலும் சக்தி உயர்ந்தவர் உண்மையாகவே கிடையாது. இந்த சக்தி காட்டிலும் இந்த சிவமே சுற்றி இருப்பீர்களா சுவாமி? மனதெல்லாம் மறந்து விட்டதா? நடந்ததை மறந்து விட்டீர்களா சுவாமி? ஒரு நேரத்திலே தோபரை இப்பொழுது நடப்பது கலியுகம் என்று சொல்வார்கள். இந்த கலியுகத்திற்கும் 4 யுகத்திற்கும் முன்பதாக மணியுகம் என சொல்லக்கூடிய ஒரு யுகம் இருந்த ஞாபகம் இருக்கின்றதா? அந்த மணியுகத்திலே மணல் மீடாக காட்சி கொடுத்து அந்த மணல் மேட்டிலே படார் என்று வெடித்து பாதி பூமியாகும் பாதி வானமாக போனது. அப்பொழுது போன உடலுக்கும் பூமியில் இருந்து வானத்திற்கு ஓர் உருவம் தோன்றி குழந்தை எப்படி விருக்குமோ அதுபோல் பிறந்து கரத்திலே சூதாயுதம் கதை சங்கு சக்கரம் என சொல்லக்கூடிய பொன்றுடன் உடலோடு பிறந்தேன். கோழிமிட்ட கண்கள் கோடாரி பற்கள் நெற்றிலே கண்ணுடன் பிறந்தேன். அப்படி நான் பிறந்தவுடனே இந்த உலகத்தை நான் சுற்றி பவனி ஓடி வந்தேன். இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால் நான் மட்டும் தனிமையிலே திறந்து விட்டேன் என்ற காரணத்தினால் வட்டர் பாறை மீது ஒரு அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் என் மீது உள்ள வேள்வியாகப்பட்டது ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. அந்த ஆறாக பெருக்கெடுத்து ஓடிய உடனே அந்த ஆற்றிலே 2 சிப்பிகள் தவழ்ந்து சென்றது. அப்படி அந்த சிப்பிகள் தவழ்ந்து சென்றதை நான் கண்டவுடனே நான் என்ன செய்தேன்? என்னுடைய சக்தியில் இருந்த அந்த சிப்பிக்கு உயிரை கொடுத்தேன். என் சக்தி நான் உயிரை கொடுத்த உடனே 2 சிப்பிகளாக
பாம்புகளாக உருமாறியது. ஒன்று ஆண் பாம்பும் ஒன்று பெண் பாம்பும் உருமாறி அது என்ன செய்தது? இரண்டும் பின்னிக் கொண்டது, உணர்ச்சியிலே ஈடுபட்டது. அதனை கண்ணால் கண்டவுடனே நான் என்ன செய்தேன்? நான் படைத்த பாம்புகள் இரு ஜீவன்கள், ஒரு ஆண் பாம்பும் ஒரு பெண் பாம்பும் பிறந்தது. இரண்டும் பின்னிக்க உணர்ச்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்று நினைத்து எனக்கும் துணையாக ஒரு ஆடவர் இருந்தால் இந்த உலகத்தை படைத்து உலகத்தில் மக்களை படைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நானும் இந்த உலகத்தை படைப்பதற்காகவே ஒரு ஆடவனை படைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் உற்று பார்த்தேன். என் சக்தியில் இருக்கின்ற ஒரு சக்தி எடுத்து ஓம் என்ற மந்திரத்தை ஒப்பரித்தேன். அப்படி உச்சரித்த உடனே ஒரு உருவம் தோன்றியது. இதை பார்த்து அந்த உருவமாகப்பட்டது அம்மா என்று குரல் கொடுத்தது. அப்படி அம்மா என்று குரல் கொடுத்த உடனே அம்மாவும் பிள்ளையும் ஒன்று சேரக்கூடாது என்ற காரணத்தினால் அந்த பிள்ளையார் என்று ஒருவரும் அமைத்து வைத்தேன். இரண்டாவது ஓர் உருவத்தை தரித்தேன். அதற்கு ஓம் என்ற மந்திரத்தை சொன்னேன். அதன் உயிரை கொடுத்தேன். என்னை பார்த்து அந்த உயிர் ஜீவனாக ஆசையாகப்பட்டது. என்னை பார்த்து என்ன சொன்னது? தங்கா என்று குரல் கொடுத்தது. அண்ணனும் தங்கையும் ஒன்று சேர முடியுமா? முடியாது என்ற காரணத்தினால் அதற்கு கண்ணா என்ற பெயர் சுட்டி ஒருவரும் அமைத்தேன். மறுபடியும் ஓர் உருவத்தை தரித்தேன். அந்த ஓர் உருவத்திற்கு உயிரினை கொடுத்தேன். ஓம் என்ற மந்திரத்தை சொன்னேன். என்னை பார்த்து கண்ணே என்று உரைத்தது. கண்ணே என்று உரைத்த உடனே இவன் தான் எனக்கென்ற ஆடவன், அழகான மேனி உடையவன், சிவந்த பார்வை உடையவன். யார் பிறந்தது? அதிலே நீங்கள் தோன்றினீர்கள். என்னை பார்த்த உடனே கண்ணே என்று உரைத்தீர்கள். கண்ணே என்று உரைத்த உடனே நீங்கள் தான் எனக்கேற்ற ஆடவன் என்று உங்களுக்கு கட்டி அணைக்க வேண்டும் என்று ஓடி வந்தேன். அப்படி கட்டி அணைக்க வேண்டும் என்று ஓடி வரும் நேரத்திலே என்னை பார்த்து பயந்து கொண்டு ஓடினீர்கள். சுவாமி, சிறிது நேரம் சென்று என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது நீங்கள் என்ன உரைத்தீர்கள்? கண்ணே, உன் உடன் பிறந்த நெற்றிக் கண்ணாகப்பட்டது அனல் மயமாக என்னை சுட்டி இருக்கின்றது. உன் உடன் என்னால் சேர முடியாது என்று சொன்னீர்கள். அப்படி என் உடன் சேர வேண்டும் என்ற காரணத்தினால், இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் என் உடன் பிறந்த நெற்றிக்கண்ணை உங்களுக்கு நான் தானமாக பெற்றுக் கொடுத்தேன். அப்படி தானமாக பெற்றுக் கொடுத்தேன். கண்ணால் என்னையே நீங்கள் சுட்டி இருப்பீர்களா? சுவாமி, இதெல்லாம் மறந்து விட்டீர்களா? அல்லது தெரிந்தும் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? படைத்தேன் உங்களுக்கு எட்டி கண்டு கொடுத்தேன். சுவத்தியால் சேர்ந்து பெருமை வளர்த்தி பேசுகின்றாயே. ஏன் படைத்தாய்? எதற்காக என்னை படைத்தாய்? உன் அற்பாய்ந்து நிமிட காமென்பதற்காக படைத்தாய். உன் பெண்படுத்த நெற்றிக்கண்ணை பெற்றெடுத்து எனக்கு தானாக கொடுத்தாய், ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் நீ நெற்றிக்கண்ணை பெற்றெடுத்தாயே, அந்த இடத்தில் என்னவானது? உதிரமாகப்பட்டது, ஆறாக பெருத்தோடியது. சுவாமி, உங்களுக்காக உங்களை படைத்தேன், நெற்றிக்கண்ணையை பெற்றெடுத்து கொடுத்தேன். ஆனால் அந்த இடத்தில் இருந்து உதிரமாகப்பட்டது ஆறாக வருகிறது. என்னால் வழி தாங்க முடியும் சாமி என்று கதறி அழுதாய். இது ஒரு பெண்ணாகப்பட்டவள் நெற்றியபடியாக உதிர பெருங்கெடுத்து வருகிறார். எத்தனை நாளைக்கு தாமுடைய வார்த்தை என் உள்ளங்களை அரைக்கினேன், எடுத்தேன், சித்தியமன் பச்சை அழுத்தினேன். அந்த உதிரம் நின்று விட்டது. இன்று பாவர பெண்பக்கள் அனைவரும் நெற்றினார்களே திலகம். அது யாரால்? அன்று நான் சித்திகை மண் பச்சை அழுத்தது. அதுதான் இன்றும் பாவர பெண் மக்கள் அனைவரும் நெற்றியிடும் திலகமாகும். அந்த உதிரம் நின்றவுடன் பிறகு முட்டியும் போது உதிரம் எங்கே சென்றது? உன் உச்சிந்திரபடியாக சென்றது. ஒரு பெண்ணாகப்பட்டவள் உச்சிந்திரபடியாக உதிர பெருவெடுத்து ஓடினார். எத்தனை நாளைக்கு தாவுடைய வார்த்தை என் கரத்தை நீட்டினேன், உன் பிறப்பின் அழித்தேன். அந்த உதிரம் நின்றது. இன்று பாவர மக்கள் சிறியவரிலிருந்து பெரியவர் வரை அனைவருக்குமே உச்சி என விளைவது எதனால்? அன்று என் கரத்தை நீட்டி உன் பிறப்பின் வச்சு அழித்தேனே, அதுதான் இன்றும் உச்சி என விளைகிறது. அந்த உதிரம் நின்றது. பிறகு முட்டி மோதி உதிரம் எங்கே சென்றது? ஆணின் உறுப்பு மானி, பெண்ணின் உறுப்பு யோனி. அப்படி உன் யோனி தினமாக சென்றது. சுவாமி, உங்களுக்காக நெற்றிக்கண்ணையை பெற்றெடுத்து கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது என் யோனி வழியா உதிரம் பெருகெடுத்து ஓடுகிறது. என்னால் வழி தாழ்வு சாமி என்று கதறி எழுதாய். இது ஒரு பெண்ணாகப்பட்டவள் யோனி வழியா உதிரம் பெருகெடுத்து ஓடினார். எத்தனை நாளைக்கு தாழ்வு பார்த்தேன்? என்ன செய்தேன்? இது மாதத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை மாதவளாக போட்டு வந்து கடவுளுக்கு சாபத்தை கொடுத்தேன். பெண்களுக்கு கழகத்தை கற்பித்தவள் நீ. அது மட்டுமா? நீ கொடுத்தாய் நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண்ணை பயிர்த்துக் கொண்டு ஆதியில் தோன்றிய ஆறு சக்தி என்று பெருமையோடு உரைக்கின்றாயே. இந்த ஆதியில் தோன்றிய ஆறு சக்தியை அடியோடு சுற்றி சாம்பலாக்கி அந்த சாம்பலை 3 பாகமாக பிரித்தேன். எப்படி? வித்யாசக்தி, கிரியாசக்தி, நானாசக்தி, கலைமகள், மலைமகள் என்று 30 தேவியை உருவாக்கியவரே நான். எனது காட்டிலும் நீ உயர்ந்தவனா?
நான்கும் தெரிந்தவன் நீ. உனக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. இந்த உலகம் முழுவதும் சிவமயமா அல்லது பாட்டி சக்திமயமா? என்ன தாத்தா நீங்கள் கூறு வார்த்தை வித்தியகளாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் இந்த சிவன்தான் உயர்ந்தவன் என்று வாயால பேசுகிறார்கள். மறைவல்லவி வாழா இங்கி. நாரதா, இந்த உலகத்தை தோன்றாமல் தோன்றியவன் நான். ஆதியிலே பிறந்த ஆதி சராசக்தியாகப்பட்டவள். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே நான் உயர்ந்தவரா இல்லது உன் தாத்தா உயர்ந்தவர் என்று கேட்டால் சிவனே உயர்ந்தது என்று உரைக்கின்றாயே. உனக்கு தெரியாது இந்த உலகத்தை படைத்தவள் நான். அதை காட்டிலும் இந்த சக்திதான் உயர்ந்தவள். பாட்டி, இந்த சக்திதான் உயர்ந்தவள் உயர்ந்தவள் உயர்ந்தவள். இந்த சக்திதான் உயர்ந்தவள். இந்த சக்திதான் உயர்ந்தவள். இந்த சக்திதான் உயர்ந்தவள். உன் காலத்தை மூட்டை இந்த கைலாயத்திற்கு வந்து விட்டாயா? நாரதா, பாமர மக்கள் அனைவரும் சிவசிவா சிவசிவா என்று என்ன அவதரித்து இருக்கிறார்களா அல்லது சக்தி சக்தி என்று அவளை விളിக்கிறார்களா? சிவா 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 என்ற சிவனையே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சிவனே நாரதா, பாமர மக்கள் ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். ஆலயத்தில் உழவர் இருக்கின்றார்கள். அதை பார்த்து அம்மை அப்பன் என்று உரைக்கிறார்களா அல்லது அப்பை அப்பை என்று உரைக்கிறார்களா? அப்பை அப்பன் என்றுதான் உரைக்கிறார்கள். அப்பை அப்பை என்றுதான் உரைக்கிறார்கள். அதை காட்டிலும் இந்த சக்திதான் உயர்ந்தவள். இந்த சக்திதான் உயர்ந்தவள். இந்த சக்திதான் உயர்ந்தவள். எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். படைக்கும் செயலை செய்யக்கூடிய பிரம்மா, அழிக்கும் செயலை செய்யக்கூடிய விஷ்ணு, காக்கும் செயலை செய்ய மாயி சிவன், மூர்த்தி என்றார். இந்த உலகம் இயங்குமா? ஏங்காதே. அப்படி வந்தமோடா நீங்கள் தான் உயர்ந்தவள். இந்த சிவன்தான் நாரதா, வா இங்கே. நாரதா, படைத்து விட்டால் போதுமா? ஒரு ஜீவனை படைத்து விட்டால் போதுமா? அந்த ஜீவனுக்கு சக்தி என சொல்லக்கூடிய சக்தியை கொடுத்தால் தானே உயிர் பிழைக்க முடியும். உண்மைதான். அந்த சக்தியை கொடுப்பவள் யார்? இந்த சக்தியாகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆதியிலே தோன்றிய பராசக்தியாகப்பட்டவர் இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஒரு ஜீவன் பிழைக்கவே முடியாது. அதை காட்டிலும் இந்த சக்திதான் உயர்ந்தவள். சக்திதான் உயர்ந்தவள். அவரிடத்தில் சென்று அவள் தான் உயர்ந்தவள். காரணம் தாத்தா, உனக்கும் என்னுடைய பாட்டிக்கோ எப்போதும் பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. உண்மைதானே? எதனால் சண்டை வருகிறதா? ஒரு நேரத்தில் என்னுடைய பாட்டிக்கு இடபாகத்தை தண்ணீரை நின்று உரைத்தார். உண்மைதான். அதனால இடபாகத்தை தந்தாயா? இல்லையே. தரவில்லையே. கிடையாது. அந்த கோபம்தான் பாட்டிக்கு. அப்படியா? உண்மைதான். அப்படி என்றால் உன் முன்பதானே இடமாகத்தை கொடுக்கிறேன். ஆகட்டும் ஆகட்டும் தாத்தா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்மை மெய்ப்பொருள் உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதல் நாமம் நமச்சிவாயவே மாத்தில் வினையோ மாலை மதியமோ வீச்சு தென்றலோ வீங்கில வேலிலமும் மூசு வண்டரை பொய்கையை போண்டதோர் ஈசல் எந்தை இணையடி நிழலே இறைவா எப்படி பாடினரோ சிவன் நதியா எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனா அப்படி பாடனா அப்படி பாடனா ஆசை கொண்டேன் சிவரி எப்படி பாடினரோ
சிவமே அப்பரோ சுந்திரரோ ஆளுடை பிள்ளையோ சிவமே சிவமே அப்பரோ சுந்திரரோ ஆளுடை பிள்ளையோ அப்பரோ சுந்திரரோ ஆளுடை பிள்ளையும் அருட்பெரும் வள்ளலும் பொருளுடன் உணர்ந்து அருட்பெரும் வள்ளலும் பொருளுடன் உணர்ந்து எப்படி பாடினரோ அடியான் அப்படி பாடனான் அப்படி பாடனான் அப்படி பாடனான் ஆசை கொண்டு சிவாவி எப்படி பாடினரோ சிவமே இந்த கைலாயத்திலே சந்திரனே, அதிலே கல்லில் வைத்திருக்கையா? என்ன சுவாமி அதெல்லாம் கிடையாது. மண்ணுலகத்திலே பாமர மக்கள் அனைவரும் ஒரு குலத்திலே ஆண்கள் தான் உயர்ந்தவர் என்றும் மற்றொரு குலத்திலே பெண்கள் தான் உயர்ந்தவர் என்றும் இருவருமே போட்டியிட்டுக் கொள்கிறார்கள். ஆகையினால் ஆணும் பெண்ணும் சரி சமமே என்று உயர்த்தி காட்டவே நாம் ஆடும் திருவிழாவில் இதுவும் ஒன்றாகும். அப்படியா சுவாமி நாம் இருவரும் உரையாடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த கைலாயமே கடல்மயமாக காட்சியளிக்கின்றது. காரணம் என்ன? யார் தெரியுமா? என்னுடைய பக்தன் சிவசங்கராவரி கோட்டையாளக்கூடிய ஜெயமலாசரன் என்பவன் என்னையே கோரி துணிக்கின்றான். அப்படியா? ஆகையினால் சென்று அவருக்கு காட்சி கொடுத்து வரட்டுமா? அப்படியே அட்டும் செல்வார்கள் சுவாமி. முன்னே விட்டு பின்னே அழைக்கின்றேன் என்று என் மீது கோபம் வேண்டாம் சுவாமி. நீங்கள் என்ன உரைத்தீர்கள்? அசுரருக்கு தவம் இருக்கிறார்கள், நீங்கள் சென்று வரத்தினை கொடுக்க போகின்றீர்கள் என்று உரைக்கிறீர்கள் அல்லவா? நீங்களோ அசுரகுலத்திற்கு செல்ல போகின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது வரத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் இந்த உருவத்தோடு வரம் கொடுப்பீர்களா அல்லது மாற்று உருவத்துக்கு கொண்டு வரத்தை கொடுப்பீர்களா? அதுதான் சுவாமி என்னுடைய ஏக முகத்தை முடித்து, அதாவது என்னுடைய ஒரு முகத்தை தவிர்த்து பஞ்ச முகம் என்று சொல்லக்கூடிய என் 5 முகத்தோடு தான் பரமதி கொடுத்து என்னது ஒரு முகத்தை விடுத்து பஞ்ச முகம் சொல்லக்கூடிய 5 முகத்தோடு பதத்தை கொடுப்பீர்களா? உண்மைதான் பரமதி. சுவாமி இதுவரை இந்த பார்வதியாகப்பட்டவள் உங்கள் பஞ்ச முகத்தை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. அதனால் பரத்தை கொடுத்து விட்டு மறுபடியும் இந்த கைலங்கரைக்கு திரும்பும் பொழுது நீங்கள் 5 முகத்தோடு பஞ்ச முகத்தோடு எனக்கு காட்சினை தர வேண்டும். அதற்கும் நான் பாதை செய்து அதற்கும் மகிழ வேண்டும் சுவாமி. அதுதான் என்னுடைய பஞ்சமுக சேவை உனக்கு தேவை. உண்மைதான். நீ சென்று ஆதித்ய நாமத்திலே என் 5 முகத்தோடு அப்படியே ஆகட்டும் சுவாமி.